அவங்கள்ட்ட இதை வந்து நம்ம ஒப்படைச்சிடுறோம் ஐயா. எங்களுக்கு டிவிக்கே தேவையில்லை. யாரு முன்கூட்டியா வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீட்டு தருவோம். நாங்கள் காசு பணம்லாம் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. சேர்ந்த எல்லா பத்தி செலவு பண்ண நோட்டீஸ் அடிச்சா பேனர் கொடுத்தேன், எல்லாருக்கும் துண்டை போட்டேன், தொகுதியில் எல்லாத்தையும் செலவு பண்ணி ரெடி பண்ண மீட்டிங் போட்டோம். எவ்வளோ பண்ணோம். சாமிநாதன் அவர் வாக்கு கொடுத்ததுனால இந்த கட்சியில் நம்பி வந்து சேர்ந்தேன். எனக்கு கொடுத்த வாக்கு நிறையா சீட்டு நான் தரேன் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த கட்சி நான் தெளிவாக சொன்னேன். நான் எல்ஜே கட்சிக்கு போனேன், அங்கே எனக்கு சீட்டு வந்து இல்லைன்னு தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் வரேன், என்னை ஏமாத்துறாதீங்கன்னு சொல்லியே வந்தேன். சரிங்களா, நீ வா நான் சீட்டு தரேன்னு சொன்னாங்க. நான் இறங்கி மனைவர் கூட்டு போனது என்னை சேர்த்தாங்க. கொள்கை கோட்பாடுலாம் யார் முன்கூட்டியாக வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த சீட்டு தருவோம். நாங்கள் காசு பணம்லாம் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. சேர்ந்த எல்லா பத்தி செலவு பண்ண நோட்டீஸ் அடிச்சா பேனர் கொடுத்தேன், எல்லாருக்கும் துண்டை போட்டேன், தொகுதியில் எல்லாத்தையும் செலவு பண்ணி ரெடி பண்ணேன். மீட்டிங் போட்டோம், எவ்வளோ பண்ணோம். ஒரு மீட்டிங்க்கும் நான் நல்லா சொல்கிறேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குது. மீட்டிங்கில் முருகனுக்கு தான் சீட்டு மணவல் தொகுதியில் அப்படின்னு சாமிநாதன் சார் சொன்னது இன்னும் ரெக்கார்ட் வேட்பாளர் அப்படி சொன்னார். ரெண்டாவது அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண உங்களுக்கு தெரியும். அதுலேயும் வந்து இப்போவே நான் சொல்கிறேன், 30 தொகுதியில் நாங்கள் அறிவிப்போம். எந்த கட்சிக்காவது அறிவிக்க தகுதிக்கு தான் இந்த மணவல் தொகுதியில் முருகனும் அந்தமாதிரி சொல்லிட்டு சில பேர் சொன்னார். இந்தமாரி என் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வந்து வேட்பாளர் அறிவிப்பு கொடுத்துட்டு இந்த ராமுன்றவர் வந்து இப்போ வந்து மணவல் தொகுதியில் வந்து பிஜேபியில் இருக்கிறாரு. இது முடிக்கும் உறுப்பினர் கூட சேரல. நான் யோசிச்சுக்கிறேன், ஊரே வந்து முருகன் தான். நீங்கள் வேணால் விசாரிச்சு பாருங்க, முருகன் தான் வேட்பாளர்னு எல்லாமே நம்பினுக்கிற நேரத்தில் இப்போ பொட்டி வாங்கினேன். இப்போ வந்து உள்ள எல்லாமே உள்ளதாங்கிறாங்க. யார் நம்ம ஆனந்த் அண்ணா, விஷாந்த் அண்ணா, சாமிநாதன் அண்ணா. நான் ஒன்று மெயினாக ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஒரு ஆழ்ந்து சொல்கிறேன். இவங்க இந்தாக்கா தளபதி விஜயை ஊசிடுவாங்க, அது அந்த மாற்று கருத்து கிடையாதுங்க. இவங்க மாறினா மட்டும்தாங்க கட்சி வளருங்க. தளபதி வந்து ரொம்ப நல்லவருங்க, அவர் வந்து அந்த குறை சொல்ல மாட்டேங்க. இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியலங்க. இவங்க பண்ணுறது தான் முடிவு நினச்சிருக்கிறாங்க, இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டுன்றாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க தளபதி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், 30 தொகுதியிலையும் நாங்கள் தனித்து போட்டு சொல்லிட்டாங்களே இல்லையா? பத்திரிக்காரன் நீங்கள் சொல்லுங்கள், சொல்லிட்டாங்களா இல்லையா? இப்போ வந்து என் நாய் கட்டுறதுக்கு 5 தொகுதி வந்து கூட்டணிக்கு பேசிட்டாங்க. இவங்க எப்படி கூட்டணி பேசுவாங்க தளபதி இல்லாமல்? ஏற்கனவே சொன்னாங்க தளபதி முகம் இருந்தால் போதும், உனக்கு தான் சீட்டு, நீ ஜெயிச்சிடுவ, நீ மனு உன் வேலையை பாருன்னாங்க. இப்போ கூட நேற்று நைட்டு பேசுகிறாங்க, அவர் 2000 கொடுப்பாருப்பா, நீ கொடுப்பியா? யாரை வச்சுக்கின? ராம வச்சு நேருக்கு நேர் கேட்குறாங்க. ராமுன்ற வேட்பாளர் நேருக்கு நேர் வச்சுங்க பஞ்சாயத்து பேசுகிறாங்க மேலே. எப்படி நீ ஜட்ஜ் பண்ணீங்க? காசு இல்லாமலா? அவர்கிட்ட பார் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது 30-40 வருஷமா அவர்கிட்ட வந்து சம்பாரிச்ச பணம் கோடிக்கணக்கில். எங்கள்கிட்ட இதெல்லாம் கிடையாதுங்க. நம்பி வந்தங்க, இன்னைக்கு தாலி எடுத்துட்டாங்க, பச்சையா தாலி எடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து சீட்டு எனக்கு இதுக்கப்புறம் கொடுத்தா கூட வேணாங்க. அதாவது வந்து பதில் சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு தானே இவங்க வந்துக்கிறாங்க. இவங்க நம்பி எதுக்கு பேசுறோம்? நம்ம விஜய் பாபா நம்பி தானே பேசுறோம். நம்ம ஊடகத்துறை மூலியமா ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லிக்கிறேங்க. என் படையை வச்சு நான் நாளைக்கு சுயேட்சை வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறேன். புரியுதுங்களா? மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பான்னு நம்புகிறேன். அது இல்லாமல் ₹1 1 காசு கொடுக்க மணவல் தொகுதியை நான் அனுமதிக்க மாட்டேன். பணம் இருக்குது, பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே கஷ்டப்படுத்துறீங்க. ₹1 இல்லாத மக்கள்
சொல்லிருக்காங்க. உடனடியாக விஜய் அவர்கள் தாக்கல் பண்றீங்க நீங்க. விஜய் அரசியலுக்கு போறீங்க நம்ம பண்ணி நீங்க என்ன பாதிக்கிறீங்க? விஜய் கேக்குறா? நீங்க அவர் பேர் சொல்லிட்டு நீங்க விஜய் சவால் பண்ணுங்க. நீங்க அதுக்கு சாமான் கேக்குறாங்க. உங்க முன்னாடி அவங்கள்ட்ட இதை வந்து நம்ம ஒப்படைச்சிடுறோம் ஐயா. யாருன்னா இருந்தாலும் எங்களுக்கு டிவிக்கே தேவையில்ல வச்சிருக்காங்க. இந்த ஒரு இதுல மரியாதையோட வைக்கிறோம். அண்ணனுக்காக இப்ப வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்களே அவங்க வந்து ஒரு நாள் ஒரு வீட்டு போய் பார்த்துட்டு போறாங்க வேட்பாளர் ஒருத்தருக்காவது அவரை தெரிஞ்சிருக்குமா அந்த மக்கள் கிட்ட? எல்லா இடத்துலயுமே அவருக்கு தெரிஞ்சிருக்காங்க. ஒருத்தராவது பண்ணாங்களா அவரு? அவரை நம்ம ஒழிக்கணும். எல்லா